அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமானிடத்திலே ஒரு நபர் அழுகாத குறையாக கூறி காட்டினார், எஜமான் அவர்களே, எனக்கு சுமார் 700 திர்ஹம் நான் ஒரு நபரிடத்திலே கடன் வாங்கி இருக்கிறேன். அந்த கடனை கொடுத்த நபர் என்னை மிகவும் அதிகமாக தொந்தரவு செய்கிறார். அவருக்கு என்னால் திருப்பி கொடுக்க முடியவில்லை. எனவே உதவி செய்யுங்கள் என்பதாக நின்றார்கள். அப்பொழுது ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்கள் ஒரு பேப்பரை எடுத்து கடிதத்திலே இவர்களுக்கு 7000 திர்ஹங்கள் கொடுக்கவும் என்பதாக சொல்லி அவர்களுடைய கணக்கு பிள்ளை இடத்திலே கொடுக்க சொன்னார்கள். அப்பொழுது அந்த பேப்பரை கொண்டு போய் அவர்களிடத்திலே கணக்கு பிள்ளை இடத்தில் ஒப்படைத்த பொழுது அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது என்பதாக கேட்டாங்க. எனக்கு 700 திர்ஹம் கடன் இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. ஆனால் இதில் 7000 திர்ஹம் கொடுக்கும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, இந்த நபருக்கு கடன் 700 ரூபாய் தானே, 7000 ரூபாய் கொடுப்பதா, என்ன செய்வது என்பதாக சொல்லி மீண்டும் எஜமானுக்கு அந்த கணக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த நபர், கணக்கு எழுதுபவர் என்ன செய்தாங்க, கொடுத்து அனுப்பிச்சாங்க. அப்பொழுது எஜமானவர்கள் பார்த்து விட்டு அதற்கு கீழே இவர்களுக்கு 14000 திர்ஹங்கள் கொடுங்கள் என்பதாக எழுதி முத்திரையிட்டு கொடுத்தாங்க. அதை பார்த்து அந்த நபர் சொன்னாங்க, கணக்கு பிள்ளை சொன்னாங்க, நீங்கள் இவ்வாறு உங்களுடைய செல்வங்களை வாரி வழங்கி கொண்டே இருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய எல்லா செல்வங்களும் கரைந்து போய்விடும், அழிந்து போய்விடும். ஒன்றும் இல்லாமல் நீங்கள் போய்விடுவீர்களே எஜமானே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்பதாக அவர் வருத்தப்பட்டு சொன்னார். அது எஜமானவர்களுக்கு மிகவும் பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியது. என்னப்பா, துனியாவினுடைய செல்வங்களை எல்லாம் நான் அழித்து அல்லாஹ்விடத்தில் நான் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒரு நபருக்கு அவர் எதிர்பாராத விதத்தில் ஒரு முஸ்லிமை நாம் சந்தோஷப்படுத்துவோமையானால் அல்லாஹ் அந்த அடியானை மன்னிக்கிறான் என்ற ஹதீஸை நீங்கள் அறிய மாட்டீர்களா என்று அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு, இப்பொழுது சொல்லுங்கள், நான் செய்த இந்த வியாபாரம் என்பது, இந்த கொடுக்கல் வாங்கல் என்பது, இவர்களுக்கு நாம் கொடுப்பதோ திர்ஹங்களை கொடுக்கிறோம், ஆனால் அல்லாஹ் நமக்கு எதை தருகிறான், மன்னிப்பை வழங்குகிறான். அப்ப நாம் கொடுத்த இந்த திர்ஹங்களை விட அல்லாஹினுடைய மன்னிப்பு எவ்வளவு பெரியது. அப்ப அன்பானவர்களே, அப்ப எஜமானவர்கள் இன்னும் சொல்லி காட்டினார்கள், ஆரம்பத்திலே நீங்கள் 700 கொடுப்பதா 7000 கொடுப்பதா என்று எழுதி அனுப்பினீர்கள். அப்பொழுது 7000 கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னால் அவர் எதிர்பார்த்தது தான் 7000 ரூபாய் எஜமா எழுதியிருந்தாங்க, 7000 ரூபாய் கொடுத்துருவாங்கன்னு. ஆனால் அவர் எதிர்பாராத விதத்தில் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மீண்டும் நீங்கள் கொடுத்து அனுப்பிய பொழுது 14000 நீங்கள் அவருக்கு கொடுங்கள் என்று நான் எழுதினேன் என்று சொன்னாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாமும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வங்களை அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழித்து அல்லாஹ் ரசூலுடைய அன்பையும் நேசத்தையும் அல்லாஹ்வின் மன்னிப்பையும் பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.